அப்துல் கலாம் நினைவு சுழற்கோப்பைக்கான நிஃப்ட் டி பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் திருப்பூர் முதலிப்பாளையம் நிஃப்ட் டி கல்லூரி மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. நிஃப்ட் டி கல்லூரியுடன் தினமலர் நாளிதழ், டெக்னோ ஸ்போர்ட் இணைந்து நடத்தும் இந்த போட்டியில் பின்னலாடை நிறுவனங்களின் 20 கிரிக்கெட் அணிகள் பங்கேற்றன. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி துவங்கிய 15 ஓவர் கொண்ட லீக் சுற்றுப் போட்டிகள் இம்மாதம் 5ஆம் தேதியுடன் நிறைவடைந்தன. லீக் போட்டிகளில் வெற்றி பெற்று 8 அணிகள் காலிறுதிக்கு முன்னேறின. 20 ஓவர் கொண்ட காலிறுதிப் போட்டிகள் நிஃப்ட் டி மைதானத்தில் துவங்கியது. காலை மற்றும் மதியம் நடத்தப்பட்ட 2 போட்டிகளில் 4 அணிகள் மோதின. முதல் போட்டியில் எஸ்டி வாரியர்ஸ், ஈஸ்ட்மேன் குளோபல் குளோத்திங் நிறுவன அணிகள் மோதின. டாஸ் வென்ற எஸ்டி வாரியர்ஸ் ஈஸ்ட்மேனை பேட்டிங்கிற்கு அழைத்தது. முதலில் பேட்டிங் செய்த ஈஸ்ட்மேன் 10 விக்கெட் இழப்பில் 118 ரன்கள் எடுத்தது. அடுத்து களமிறங்கிய எஸ்டி வாரியர்ஸ் 10 விக்கெட் இழப்பில் 53 ரன்னில் ஆட்டமிழந்தது. 65 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஈஸ்ட்மேன் அணி அரையிறுதிக்குள் நுழைந்தது. பேட்டிங்கில் 21 பந்துக்கு 31 ரன் எடுத்தது. பவுலிங்கிலும் 3 ஓவர் பந்து வீசி 8 ரன்கள் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட் வீழ்த்தி அணியின் வெற்றிக்கு கை கொடுத்த ஈஸ்ட்மேன் வீரர் அஜித்திற்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. மற்றொரு காலிறுதியில் சிஆர் கார்மெண்ட்ஸ் டைகர், குவாலியன்ஸ் இன்டர்நேஷனல் அணிகள் மோதின. முதலாவது பேட்டிங் செய்த சிஆர் கார்மெண்ட்ஸ் 10 விக்கெட் இழப்பிற்கு 75 ரன்கள் எடுத்தது. அடுத்ததாக பேட்டிங் செய்த குவாலியன்ஸ் 3 விக்கெட் இழப்பில் 78 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்று அரையிறுதிக்குள் நுழைந்தது. பேட்டிங்கில் 21 பந்துக்கு 38 ரன்கள் எடுத்ததோடு பவுலிங்கில் 3 விக்கெட் வீழ்த்திய குவாலியன்ஸ் வீரர் சுனில்குமாருக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. தீபாவளி பண்டிகை காரணமாக வரும் 19ஆம் தேதி போட்டிகள் நடைபெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 26ஆம் தேதி நடைபெறும் 2வது நாள் காலிறுதிப் போட்டியில் விக்டர்ஸ் டயிங், ராம்ராஜ் காட்டன் அணிகள் மோதுகின்றன. மற்றொரு போட்டியில் சிஆர் கார்மெண்ட்ஸ் ஈகிள், டெக்னோ ஸ்போர்ட் அணிகள் மோதுகின்றன. வரும் நவம்பரில் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் நடைபெறும்.